தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு அனுமதி அளித்து தமிழக அரசு விவசாயிகளுக்கு துரோகம் செய்து விட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை மேலூரில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது மக்கள் மத்தியில் உரையாற்றிய எடப்பாடி பழனிசாமி ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு அனுமதி அளித்து விவசாயிகளுக்கு தமிழக அரசு துரோகம் செய்துவிட்டதாக தெரிவித்தார். அதிமுகவின் போராட்டங்களால் டங்ஸ்டன் சுரங்க ஏலத்தை மத்திய அரசு கைவிட்டதாகவும், முல்லைப் பெரியாறு அணையின் நீர்த்தேக்க உயரத்தை அதிகரிக்க அதிமுக தான் முயற்சி எடுத்தது எனவும் தெரிவித்தார். தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கத்தை சட்டம் ஒழுங்கு சீர்குலைத்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். திமுக அரசு இன்றைய தினம் விவசாயிகளுக்கு பல்வேறு துரோகங்களை விளைவித்து வருகிறது. இன்றைய தினம் ஹைட்ரோ கார்பன் திட்டம் விவசாயிகளுடைய நிலங்களை அபகரிக்கின்ற திட்டம். திரு ஸ்டாலின் அவர்கள் தொழில்துறை அமைச்சராக இருந்தார், துணை முதலமைச்சராக இருந்தார். அந்த காலகட்டத்தில் டெல்டால ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை முதல் கொண்டு வந்தார். பிறகு அந்த டெல்டா மாவட்டத்தில் மீத்தேன் திட்டத்தை கொண்டு வருவதற்கு முயற்சி நடந்த பொழுது அதை தடுத்து நிறுத்தி விவசாயிகளுடைய நிலங்களை பாதுகாக்கப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு இந்த டெல்டா மாவட்ட விவசாயிகளுடைய பொன் விளையக்கூடிய பூமியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் என்ற சட்டத்தின் மூலமாக அந்த விவசாயிகளுக்கு சட்டப்பூர்வமாக அங்கீகாரத்தை பெற்று தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைய தினம் ராமநாதபுரம் மாவட்டம் 20 இடத்துல ஹைட்ரோ கார்பன் திட்டம் தொடங்குவதாக இன்றைக்கு பத்திரிகையில் செய்தி வந்துள்ளது. அதுல சியா கமிட்டி இன்றைக்கு மாநில அரசுக்கு சம்பந்தப்பட்டது. 20 இடத்துல ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டம் தொடங்கப்படும் என்று தெரிவித்தவுடன் நான் இதை தெரிவித்தேன், இதை கண்டித்தேன். உடனடியாக ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று பத்திரிகையின் வாயிலாக, ஊடகத்தின் வாயிலாக எழுச்சி பயணத்தின் போது குரல் கொடுத்தோம். உடனடியாக இப்போ இருக்கின்ற நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்கள் மறுப்பு தெரிவித்தார். இது எங்களுக்கு தெரியாத சிஏ கமிட்டி இன்றைக்கு இதற்கு அனுமதி கொடுத்து விட்டது, உடனடியாக அரசாங்கம் தலையிட்டு இது ரத்து செய்யப்படும் என்று தெரிவித்தார். ஆனால் இன்றைக்கு பத்திரிகையில் வந்திருக்கின்ற செய்தி இது ரத்து செய்யவில்லை. ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டம் தொடங்குவதற்கு அங்கே ராஜத எந்திரங்கள் கொண்டு போய் நிறுத்தப்பட்டு அந்த பணி துவங்கின்ற பொழுது அங்கு இருக்கின்ற விவசாய பெருநிலை மக்கள் தடுத்து நிறுத்தி இன்றைக்கு அந்த பணி நிறுத்தப்பட்டுகின்றது.